குழந்தைங்களுக்கு பார்த்து பார்த்து சத்துள்ளதா செஞ்சு கொடுத்தாலும் சரியா சாப்பிட மாட்டுக்காங்களேன்னு கவலை எல்லா அம்மாக்களுக்கும் இருக்கு. இதை டெய்லி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தாலே சத்துள்ளதாவும் இருக்கும், நல்லா வெயிட் கெயினும் ஆவாங்க. நேந்திர காய் எடுத்துருக்கிறேன், தோல் சீவிட்டு இந்த மாதிரி இலைச்சி எடுத்துக்கோங்க. இது நல்லா காய வச்சு இந்த பக்குவத்தில் எடுத்து வச்சதுக்கு அப்புறமா கடாயில முந்திரி, பாதாம், பிஸ்தா, வால்நட் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. சீட்ஸ் பாத்தீங்கன்னா சன்ஃபிளவர் சீடும் வாட்டர்மெலன் சீடையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இதுல இன்னும் சத்து அதிகரிக்க உப்பு கடலை, வறுத்த வேர்க்கடலை, எள்ளு சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. அதிக புரதச்சத்துள்ள மக்கானாவே வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா ஜீரணத்துக்கும் வாசனைக்கும் சுக்கு, ஏலக்காய் சேர்த்து வறுத்துட்டு இது எல்லாமே ஆறுனதுக்கு அப்புறமா இனிப்புக்கு காய்ந்த பேரிச்சங்காய், பனங்கல்கண்டு சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா வெயிட் கெயின் நேந்திரம் பனானா பவுடர் தயாராயிருச்சு. இது 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியில சேர்த்து கட்டிகள் இல்லாம கரைச்சு மால்ட் மாதிரி ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு டெய்லி கொடுக்கலாம். இதுல 1 டீஸ்பூன் பால்ல கலந்து டைரக்டாவும் குடிக்கலாம். சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமா எடுத்துக்கலாம். அதனால இவ்வளோ ப்ராசஸ் பண்ணி இந்த பொடி ரெடி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இதே பக்குவத்துல நம்ம ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் வெயிட் கெயின் பனானா நேந்திர மால்ட் பவுடர் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேஜ் டேக் பண்ணிக்க, கூடவே வாட்ஸ்அப் நம்பரும் வெப்சைட் டீட்டெயிலும் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க, டிஎம் பண்ணி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.